என்பது எதிர்க்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வியடைந்த பிறகும் மத்திய அரசு இன்னும் பாடம் கற்கவில்லை எனவும் காட்டம். நடப்பு நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை தயாரிக்கும் பணிகள் தீவிரம். பொருளாதார வல்லுநர்கள், துறை ரீதியான நிபுணர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 314வது குருபூஜை விழா. சென்னை எழும்பூரில் உள்ள அழகு முத்துக்கோனின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. 2வது நாள் ஆலோசனையில் சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்பு. தர்மபுரியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 2500 முகாம்கள் நடத்த நடவடிக்கை. தென்காசியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற காங்கிரஸ் கட்சியினர். அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்த போலீசார். 2025 பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்காக இந்தியா அணி பாகிஸ்தான் செல்ல மறுப்பு என தகவல். போட்டிகளை துபாய் அல்லது இலங்கையில் நடத்த ICC-இடம் PCCI கோரிக்கை வைத்ததாக தகவல். பாகிஸ்தானில் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடாது என அறிவித்திருப்பது PCCIயின் தனிப்பட்ட கருத்து என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் பரூக் அப்துல்லா குற்றச்சாட்டு. இரு நாடுகளுக்கும் நல்லுறவை மேற்கொள்வது முக்கியமான விஷயமாகும் எனவும் பேட்டி. இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிக்கு KL ராகுல், T20 போட்டிக்கு ஹர்திக் பாண்டியாவும் கேப்டனாக செயல்படுவார்கள் என தகவல். ரோஹித், விராட் உள்ளிட்ட வீரர்கள் ஓய்வளிக்கப்பட்ட நிலையில் இந்திய அணி இம்முடிவை எடுத்திருப்பதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.